இவ்விடம் எந்த இடம் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இது ரென் போவதற்கு இடையில் வருகின்ற ருவான் என்கின்ற இடம். இந்த ருவான் என்கின்ற இடத்தை சொல்வார்கள் நோர்மந்தியின் ஒரு இதயம் என்று கூட சொல்வார்கள். அந்த அளவுக்கு இது ஒரு அழகிய இடம். இந்த அழகிய இடத்துல இந்த ஃபெலிக்ஸ் பாஸ் அல்லது இந்த டூரிஸ்ட் பஸ்ஸுகள் எல்லாரும், பேருந்துகள் எல்லாம் இவ்விடத்தை கடந்து தான் செல்லும். அவர்கள் அவ்விடத்திலே ஒரு இடத்தை தெரிவு செய்வார்கள். ஏனென்றால் அங்கு இருக்கின்ற பயணிகள் ஏறுவதற்காக இடத்தை தெரிவு செய்வார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த காட்சியும் கூட பார்க்கலாம். இந்த பகுதியில் முக்கியமாக பார்ப்போமா இருந்தால் அழகிய கட்டடங்கள். இந்த அழகிய கட்டடங்களும் ஒவ்வொரு கதையை சொல்லுமாம். சரி, நீங்கள் ஒவ்வொன்றையும் அழகாக பார்த்து ரசித்து கொண்டு வாருங்கள். இவ்விடம் உங்களுக்கு தெரியும், உல்லாச பயணிகள் அல்லது சாதாரண பயணிகளாக இருந்தாலும் கூட அந்த பெரிய பேருந்துகள் நிறுத்துகின்ற இடம். இவ்விடத்தில் சாதாரண வண்டிகளை நிறுத்தினால் தூக்கப்படும். அந்த நகரத்தில் இருக்கின்ற காவல்துறை உடனடியாக அதை தூக்கிவிடும் என்கின்ற அபாயமும் இருக்கின்றது. இந்த நகரத்தை அழகாக ரசித்துக் கொண்டு வாருங்கள். ருவான் நோர்மந்தி மண்டலத்தின் வரலாற்று இதயம் என அழைப்பார்கள். ஷெய்ன் நதிக்கரையில் உள்ள இந்த நகரம் மத்தியகால ஐரோப்பாவின் ஓர் உயிருள்ள ஓவியம் போல தெரியும் பாருங்க. இங்கே இருக்கும் பழமையான கற்சாலைகள், அரைமர கட்டடங்கள் மற்றும் வானத்தை தொட்டு கொண்டிருக்கும் தேவாலயங்கள் ஒவ்வொன்றுக்கும் பல நூற்றாண்டுகளின் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உலக புகழ்பெற்ற ஓவியர் குளோத் மோனே இந்த நகரின் தேவாலயத்தை பல்வேறு ஒளிகளில் வரைந்தார். அதனால் உருவானதுதான் இந்த ருவான் கலையகம் என்றும் கூட அழைப்பார்கள். ருவான் கலைக்கும் வரலாற்றுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறதாக கூறிக்கொள்வார்கள். அதே நேரத்தில் பிரான்ஸ் வீராங்கனை ஜோன் ஆஃப் ஆர்க் தனது இறுதி நாட்களை சந்தித்த நகரமும் இதுதான். பழமை மற்றும் அமைதி சேர்ந்தது இந்த ருவான். ஒரு நகரம் மட்டுமல்ல, அந்த காலத்தை அது மெதுவாக கடந்து செல்வதற்கும் அது பயன்படும் என்று கூறுகின்றார்கள். இதுவரை நேரமும் ருவானின் அழகை நான் பேருந்திலிருந்து என்னால் எடுக்கப்படக்கூடிய அளவுக்கு காணொளிகளை எடுத்திருக்கின்றேன். இதை பார்த்து ரசித்தீர்கள். தொடர்ச்சியாக ரென்னை நீங்கள் பார்ப்பதற்கு தயாராகுங்கள். அடுத்த காணொளியில் அதை பார்ப்போம்.